Hi friends, welcome to frontendhub. So நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட கம்ப்ளீட் கோர்ஸ் ஃப்ரம் 0 to expert level பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா மாடியூல் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 1ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் in the browser, what is the JavaScript engine, how do JavaScript engine works. ஓகேங்களா, இந்த 3 டாபிக் தான் வந்து இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். JavaScript in the browser அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் ஆகும். சரிங்களா, அதுதான் வந்து ஆல் த ப்ரௌசர்ஸ் டுடே சப்போர்ட்ஸ் பை ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா, எப்படி இது சப்போர்ட் ஆகுது எல்லா ப்ரௌசர்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ப்ரௌசர் ஹேஸ் அண்ட் இன்ஸ்டால் த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரௌசரும் இருக்கிற எல்லா ப்ரௌசரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி எல்லா ப்ரௌசர்லேயுமே சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்? ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்னா என்னென்னு பார்க்கலாம். Today the JavaScript can be executed not only in the browser but also on the server or actually on the any device that has a special program called the JavaScript engine. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெறும் ப்ரௌசரில் மட்டும் ரன் ஆகாதுங்க. சரிங்களா, சர்வர்லேயும் அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருந்தால் போதும், அது எந்த டிவைஸில் இருந்தாலும் அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா க்ரோம், ஒபேரா, எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்டோட V8 இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்பைடர் மங்கி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. பட் மோஸ்ட் ஃபெமிலியர் பாப்புலர் இன்ஜின் அப்படின்னா V8 இன்ஜின் தான். ஓகேங்களா, ஸோ க்ரோம், ஒபேரா, எட்ஜெல்லாம் அந்த V8 இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சர்வர் சைட்லேயும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா, அது ரன் பண்ண வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த Node.jsங்கிறது ஒரு வந்து டூல் மாதிரி. ஓகேங்களா, பேக் எண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Node.js இது வந்து V8 இன்ஜின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து அவுட் சைட் ஆஃப் த வெப் ப்ரௌசர்லேயே நம்ம ரன் பண்ணலாம். ஓகேங்களா, வெப் ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் பண்ணணும்னு இல்லை, வெளியில் கூட நம்ம ரன் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்டை. ஓகேங்களா, ஸோ இந்த Node.jsங்கிறது ஒரு தனி கான்செப்ட் மாதிரி. அது நம்ம அடுத்த ஒரு தனி ஒரு வீடியோவாகவே நான் Node.js எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு இன்ஜின். அது வந்து எங்கெங்கே ப்ரௌசரில் வந்து க்ரோம், ஒபேரா, எட்ஜ் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் இந்த ப்ரௌசரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். எங்கெங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கோ அங்கே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி இப்போ Node.jsலையும் வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து Node.jsலையும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவு டு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒர்க்ஸ்? ஓகேங்களா, இப்போ எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா, கன்சோல் லாகுங்கிறது ஒரு மெத்தடு. அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பிரிண்ட் பண்ணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து அப்படியே நம்ம வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசருக்குள்ளே ஒரு கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் நேம் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து அப்படியே வந்து மெஷின் கோடாக வந்து மாற்றும். ஓகேங்களா, மெஷின் கோடாக மாற்றி அது அப்படியே வந்து இப்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்டுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, கம்பைலர் வந்து இந்த மெஷின் கோடாக மாற்றுறதுனால கம்ப்யூட்டருக்கு வந்து மெஷின் கோடு தான் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்டுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதணும், அது கம்பைல் ஆகுது, மெஷின் லாங்குவேஜை கம்பைல் பண்ணி அது வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, frontendhubக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சீரியஸோடு பார்த்தா தான் எல்லா கான்செப்ட்டுமே வந்து கிளியராக புரியும். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் முதல்ல இருக்கிற சீரியஸோடு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் உங்களுக்கு
கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.